விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் பிள்ளைங்க 3 படிச்சு என் பேர படிக்கிறேன் இவ்வளவு நல்லா வராங்க. பெட்டிஷன் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரி என்ன பண்ணாங்க? சரி என்ன பண்ணாங்க? சாப்பாடு போடலையா? என்ன சமாச்சாரம்? ஸ்கூல்ல ஒன்று கவர்மெண்ட் பாருங்க தெரியும். ஒரு ஸ்கூல்ல யாரும் படிக்க மாட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ வச்சு ஸ்கூல் நடத்திட்டோம். முரளி சார் இல்லாம ஸ்கூல்ல ஒரு பிள்ளைங்க படிக்காதுன்னு இருக்காதுங்க. புரியுங்களா? நீங்க உங்க பிள்ளை வச்சு ஸ்கூல் நடத்திக்காங்க. அடுத்தது இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் போகும். அத்தனை பேர் என்ன 2 பேர் நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த ஒரு பெட்டிஷன் போகும். நம்ம எல்லாருமே இதெல்லாம் முட்டாள்தனமா ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அவங்க தான் அறிவாளியே அவங்க பிள்ளைங்க மட்டும் தான் கெட்டு போகுது. நம்ம பிள்ளைங்க எல்லாருமே கெட்டு போகவே இல்லை. வெண்ணந்தூர் பிளாக்ல ராசிபுரம்ல புதுப்பாளையத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூல், நடுநிலை ஸ்கூல் பள்ளி ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து இதோட 3 டைம் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து ஏதோ குழந்தை வந்து பால் முழுங்கிருச்சுன்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு உடனே அடுத்த நாளே வந்து ஹெச்எம், டீச்சர்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணனாங்க. எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இதுக்கு மேல பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே எல்லாத்துக்கும் வார்ன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அது அப்படியே ஸ்மூத்தா போச்சு. மறுபடியும் 1 வீக் கழிச்சு ஹோம்ஒர்க் அதிகமா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்து இன்னைக்கு வந்து
நேத்து திங்கக்கிழமை கலெக்டர் மேடத்திட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. விவோ சரியில்லை, டிஓ சரியில்லைன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்து இன்னைக்கு ஹெச்எம் வந்து ஸ்கூலுக்கே வரல. எங்க பிள்ளைங்க என்ன நிலைமை ஆகுறது? ஹெச்எம் இல்லாத எப்படி ஒரு ஸ்கூல் நடக்கிறது? எங்களுக்கு ஹெச்எம் வேணும். ஹெச்எம் இல்லைன்னா நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாத்து பிள்ளைங்களுக்கு டிசியும் நாங்க வாங்கிட்டு போயிடுவோம். அவங்க எதனால பண்றாங்கன்னு பிள்ளைங்க மேல தப்பா, சரி எங்க பிள்ளைங்க மேல பாவம் அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம். பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட். பிள்ளைங்களுக்காக அவங்க எல்லாருமே கேட்டாங்க, பிள்ளைங்க இந்த மாதிரி ஏதோ கொண்டு வராங்களான்னு சொல்லி அவங்களும் வான் பண்ணிட்டாங்க. டீச்சர்ஸ் மேல எந்த தப்புமே கிடையாது. அவங்க வான் பண்ணி எங்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு கிளாஸா கூப்பிட்டு பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுத்து விடாதீங்க, நாங்களும் கவனிக்கிறோம், நீங்களும் கொடுத்து விடாதீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க ஒவ்வொரு பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன காரணம்? எங்களுக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லணும். என்ன காரணம்னு எங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். தப்பு இருந்தா நாங்களே கேட்கறோம், எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து கேட்கறோம். எங்களுக்கு இப்ப தலைமை ஆசிரியர் வேணும், இல்லைன்னா நாங்க யாருமே பிள்ளைங்கள பாடம் நடத்த விட மாட்டோம், கூட்டிட்டு கிளம்பிடுவோம் சார். அதான் நாங்க எல்லாருமே டிசி கிளம்பிடுவோம் சார். குட்லாடம்பட்டியில இருந்து வந்தார். இப்பதாங்க சார் 2 மாசம் தான் ஆகுது. அவர் வந்தே 2 மாசம் தான் ஆகுது. அவர் எல்லாத்துக்குமே அவர் உண்மையாலுமே இப்பதான் ஒவ்வொன்னா எங்க எல்லாத்துக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து ஒவ்வொரு பேரண்ட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்கூலை கொண்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படி அந்த சார் இல்லைன்னா எங்க ஸ்கூல் நடக்கிறதே வேஸ்ட். எங்களுக்கு சார் ஹெச்எம் சார் வேணும், இல்லைன்னா நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிசி வாங்கிட்டு போயிடுறோம். அவங்க பேரண்ட்ஸ் 2 பேர்த்து மட்டும் வந்து இங்க எல்லா டீச்சர்ஸும் நடத்திக்கிட்டோம். நாங்க அவங்கள எந்த குறையும் சொல்லலை, நாங்க கூட்டிட்டு போயிடுறோம்.